இன்னைக்கு டிவிகே கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாங்க. இந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் போது நிறைய சம்பவம் நடந்துச்சு. அதை தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இது யாருமே நீங்க நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வெளியிட்ட அந்த வேட்பாளர் பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் உள்ள எம்எல்ஏக்கள் எல்லாருமே புவர் பேக்ரவுண்ட், அதாவது ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து டிரைவரோட மகனுக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பாமரப்பட்ட மக்களுக்கு ஓகே, அடிமட்டத்திலேருந்து வந்தவங்க எம்எல்ஏவா இருந்தாங்கன்னா மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவரே பார்த்து பார்த்து சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. அது ஒரு பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இதுக்கப்புறமா அவர் வந்து 2 தொகுதியில போட்டி போட போறாரு. ஒன்று வந்து சென்னை பெரம்பூர் தொகுதியிலையும் போட்டி போட போறாரு, இன்னொன்று திருச்சியிலையுமே போட்டி போட போறாரு அப்படின்னு 2 தொகுதியில அட் அ டைம்ல நிற்காரு. ஓகேங்களா? இதை நீங்க நோட் பண்ணீங்கன்னா, இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனை செல்வி ஜெயலலிதா மேடமும் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது 2001ல் அந்த 2001ஆம் வருஷம் நடந்த எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஆண்டிப்பட்டி, கிருஷ்ணகிரி அப்படிங்கிற இந்த 2 தொகுதியிலையுமே செல்வி ஜெயலலிதா வந்து போட்டி போட்டாங்க. ஸோ அதே ஃபார்மெட்டை விஜய் அவர்கள் ஹேண்டில் பண்றாரு. விஜய் அவர்களும் இப்போ பண்ண போறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதையுமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு விஜய் அவர்கள் பண்றாங்க. இதே மாதிரி 2001ல் செல்வி ஜெயலலிதாவும் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதெல்லாமே ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இளைஞர்களுக்கு ஒரு சில தேர்தல் அறிக்கையை சொல்லியிருந்தாரு. வாக்குறுதி வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ அது நிறைய கொடுத்திருந்தாரு. பட் எல்லாருக்குமே பயன்படக்கூடிய வகையில் இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம் பார்த்தீங்களா? ஸோ அதை இப்போ பேச போகிறோம். அண்டு உண்மையாகவே அவர் வந்து இது ஒரு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாரா, இல்லை வாய்க்கு வந்ததுபடி அடிச்சு விட்டாரா அப்படிங்கிறத இதை நம்ம பேசும்போதே உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, கஞ்சா ஒழிப்பு. ஸோ ஒரு விஷயம் கேட்குறேன், கஞ்சா ஒழிப்புங்கிறது சும்மா சாதாரண விஷயம் நினச்சிக்கிறீங்களா? ஒருத்தர் கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆகிட்டான், அவனை போய் நீ கஞ்சா போடாதப்பா இனிமேல் அப்படின்னா அவன் போடாமல் இருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவன் அதுலேருந்து மீண்டு வரணும்னா ரொம்ப லாங் இயர்ஸ், ஒரு வருஷ கணக்கில் எடுக்கும். கரெக்டுங்களா? ஸோ எடுத்தவங்க கவுத்தோன்னு எதுவுமே பண்ண முடியாது. பட் இவர் வந்து அதை எப்படி தடுப்பார் அப்படிங்கிறது நினைக்கிறதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. மேபி அந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம். பட் உடனே வந்த உடனே கஞ்சா ஒழிப்பு அப்படிங்கிறது நடக்காத ஒரு காரியம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது 2வது வந்து +2 படித்து நீங்கள் முடிச்சிட்டிங்க. முடிச்சதுக்கு அப்புறமா ஹையர் ஸ்டடி போவீங்க. கரெக்டுங்களா? அந்த ஹையர் ஸ்டடியில், அதாவது நீங்கள் டிகிரிலேருந்து பிஹெச்டி வரைக்கும் எது வரைக்கும் படித்தாலும் சரி, உங்களுக்கான கல்வி கடன் வசதி பண்ணி தரப்போறோம். அதுவும் பிணையில்லா கல்வி கடன் வசதி. பிணையில்லா கல்வி கடன் வசதினா என்னன்னா, இப்போ ஒரு சில கடன் பேங்க்ல போய் நீங்க கடன் கேட்குறீங்கன்னா, உங்கள்கிட்ட நகை இருக்கா, இல்லை ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கா, சொத்து இருக்கான்னு கேட்பாங்க. பட் இந்த பிணையில்லா கடன் வசதிங்கிறது எதை வச்சுன்னா, எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை, ஒரு சில டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கா, உங்களுக்கு நாங்கள் கடன் தந்துடுவோம் அப்படிங்கிறது தான் இதுக்கான பிணையில்லா கடன் வசதி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ கமிங் டு த பாயிண்ட். ஓகே, ஸோ இது வந்து எல்லாருக்குமே பயன்படக்கூடிய வகையில் ஒரு வாக்குறுதியாக இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து மேற்படிப்பு படிக்கணும்னா ஒரு சில காலேஜ்லலாம் லேக்ஸ் கணக்கில் கேட்பாங்க ஃபீஸ். 4 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய், 4 வருஷம் நீங்கள் படிக்கணும்னா 4 லட்ச ரூபாய் கேட்பாங்க. ஸோ அது வந்து பிணையில்லா கடன் வசதி மூலம் அவங்க பெறுறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கணும். ஒரு பேங்க் வந்து பிணையில்லா கடன் வசதி கொடுக்குதுன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும், வட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ மேபி இப்பவும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இவர் வந்தாருன்னா ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட் இருக்காப்பா உனக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி மேபி நடக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு 2வது அவர் சொன்ன அந்த வாக்குறுதி வந்து மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு வாக்குறுதி அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. மேபி அவர் கரெக்டாக பண்ணா. ஓகே, அதுக்கப்புறமா கவர்மெண்ட் ஜாப் வந்து கரெக்டான டைமில் உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவோம். ஏன்னா அது இப்போ உள்ள ஆட்சியில் அது நடக்கலை. அதுதான் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. ஏன்னா நிறைய பேர் டெட் எக்ஸாம் எழுதி, டீச்சர் எக்ஸாம் எழுதி படித்து முடித்து பாஸ் ஆகியிருக்காங்க. ஆனால் இன்னும் வரைக்கும் போஸ்டிங் போடலை. ஸோ அந்த இது வந்து நாங்கள் கரெக்டான டைமில், இப்போ நீங்கள் எக்ஸாம் பாஸ் ஆகிட்டீங்களா, ஸோ உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது 100% உறுதி செய்யப்படும் அந்த வருஷம் எண்டுக்குள்ளே அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பாராட்டத்தக்க ஒரு வாக்குறுதி. இது மக்களுக்கு மிகவும் பயன்படக்கூடிய ஒரு வாக்குறுதி. அதாவது நிறைய பேர் வந்து நம்மளை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க, எழுதுறாங்க. ஆனால் போஸ்டிங் போகிறதுக்கு நாட்கள் போய்கிட்டே இருக்குது வருஷ கணக்கில். பட் இவர் வந்து அந்த மாதிரி நான் போக விட மாட்டேன் அப்படிங்கிறத ஒரு வாக்குறுதியாக கொடுத்துருக்காரு. இது ஒரு பெஸ்ட்டான வாக்குறுதி. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 29 வயசு ஆகியும் உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு பென்ஷன் காசு மாதிரி கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு 29 வயசு ஆகிட்டு ஆனால் வேலை கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு மாதம் 4000 ரூபாய் தரப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதே நீங்கள் டிப்ளமோ படித்து 29 வயசு ஆகி உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா 2500 ரூபாய் தரப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. எத்தனை வருஷத்துக்கு தருவார்?
இப்போ 29 வயசு எனக்கு ஆயிட்டு. ஒரு வருஷமா 29 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நான் வேலை தேடுறேன். எனக்கு கிடைக்கல. அப்படிங்கிற பட்சத்தில அந்த வருஷம் ஃபுல்லாவே ரூ. 4000 4000 குடுத்துருவாரா? இல்ல 32 வயசு ஆகுது. அதுவரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கல. 4000 4000 குடுத்துருவாரா? ஸோ அந்த பீரியட அவர் சொல்லல. மொட்டையா சொல்லியிருக்காரு. இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் தான் குடுப்பேன்னு சொல்லல. ஸோ இந்த ஒரு வாக்குறுதி ரொம்பவே ஏத்துக்க முடியவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு எதார்த்தமான உண்மை. ஸோ இது வந்து வாய்க்கு வந்த மாரி அடிச்சு விட்ட மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. ஸோ எந்த வருஷம் வரைக்கும் நீங்க குடுப்பீங்க? 29 வயசு எனக்கு தாண்டிட்டு இன்னும் வேலை கிடைக்கல. சரி நான் 40 வயசு வரைக்கும் வேலை இல்லாம இருக்கேன்னா 4000 4000 நீங்க குடுத்துருவீங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது. ஸோ அத அவரு கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லாருக்கும். ஸோ அந்த ஒரு வாக்குறுதி மட்டும் ரொம்பவே கொஞ்சம் கீழ இருந்த மாரி இருக்கு. அதுக்கப்புறமா இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ இது வந்து இன்டர்ன்ஷிப் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ படிக்கும்போதே ஒரு இண்டஸ்ட்ரியில போய் நம்ம இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். அதுக்கு ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டைபண்ட் வந்து குடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்பவும் நெறைய இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே. அதுக்கப்புறமா பிசினஸ் பண்றதுக்கு 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிணை இல்லா கடன் வசதி அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவுமே ஒரு பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனா 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிணை இல்லா கடன் வசதி குடுத்தாங்க அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிசினஸே பண்ண வேண்டாடா போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போம். ஸோ ஏன்னா பிணையில கடன் வசதி கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக பேங்க்ல வந்து வாங்குவாங்க. ஸோ அது நீங்க ரியல் டைம்ல ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிணையில கடன் வசதிங்கிறப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து தாறுமாறா இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே சும்மா 25 லட்ச ரூபா பேங்க்ல கேட்டா கொடுப்பாங்க இவர் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு நினைப்போம். காசை வாங்கிட்டோம் கொடுக்கணும்ல ரிட்டர்னு கொடுக்கும்போது வட்டியோட சேர்த்து கொடுக்கணும். அந்த வட்டி தாறுமாறா இருக்கும். ஸோ அதையுமே நீங்க கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. ஸோ இதை பொறுத்த மட்டும் வரைக்கும் இந்த வாக்குறுதி அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படிங்கிறதான் சொல்லி ஆகணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா நமது ஊரில் நமக்கே வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு வாக்குறுதி. கோயம்புத்தூர் ஆகட்டும், சென்னை ஆகட்டும், அங்குள்ள தனியார் நிறுவனங்கள்லாம் இருக்கு, மேனுஃபேக்சரிங் கம்பெனி அங்கெல்லாம் போனீங்கன்னா ஹிந்திக்காரன் தான் மேக்சிமம் இருப்பான். ஏன் ஹிந்திக்காரன் மேக்ஸிமம் இருக்குன்னா 3 வேளை சாப்பாடு மாசம் ஒரு 15,000 அவனுக்கு கொடுத்தீங்கன்னா அவன் அது பாட்டுக்கு பொட்டாட்டம் சைலண்டா கிடப்பான். வேலை செஞ்சுட்டே இருப்பான் வருஷம் முழுக்க. ஹோலிக்கும் வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் தான் ஊருக்கே போவான். 6 மாசத்துக்கு ஒரு தான் அவன் ஊருக்கே போவான். அது வரைக்கும் அது பாட்டுக்கு லீவ் போடாம செவனேன்னு வந்துகிட்டு இருப்பான். இதெல்லாமே கம்பெனிக்காரங்களுக்கு பெனிஃபிட். கரெக்டுங்களா? ஸோ ஒரு கம்பெனி வச்சிருக்கிறவன் வந்து லீவ் போடாமல் வரணும்னு தான் நினைப்பான். அதனால அவன் ஹிந்திக்காரன் எடுக்கான். அவன் சைட்லேருந்து பார்க்கும்போது இது கரெக்ட். பட் இவர் என்ன சொல்றாருன்னா நமது ஊரில் நமக்கே வேலை வாய்ப்பு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற கம்பெனிகளில் 75% வரைக்கும் வேலை வாய்ப்புக்கு உறுதி அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ இது வந்து ஒரு பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ நீங்க இப்படி பண்ணீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனி வச்சிருப்பாங்களா அந்த உரிமையாளர்கள் அவங்களுக்கு ஒரு சில சலுகைகள் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஓரளவு ரீசனபிளான ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறத சொல்லியாக வேண்டும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ அவர் சொன்ன அறிக்கையில் பார்த்தீங்கன்னா எண்ணி ஒரு 3லேருந்து 4 விஷயம் தான் நல்ல விஷயமா இருக்கு. மற்ற விஷயம்லாம் பாசிபிள், அதாவது நடைமுறைக்கு வந்துச்சுன்னா பாசிபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த 29 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 4000 கொடுப்போம், நீங்க எப்போ வேலைக்கு போறீங்களோ அது வரைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒருத்தலாம் 29 வயசாகி 50 வயசு வரைக்கும்லாம் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கார், அவரெல்லாம் வேலைக்கு போகல. 50 வயசு வரைக்கும் 4000 கொடுத்தா என்ன கணக்காருது? ஸோ அந்த மாதிரி ஆயிரும். ஸோ எந்த வருஷம் வரைக்கும் சொல்ற ஒரு வாக்குறுதியை தெளிவா நீட்டா கரெக்டா சொன்னாங்கன்னா மச் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது. பட் ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா ஏத்துக்கக்கூடிய வகையில இருக்கு. அது வந்துச்சுன்னா மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த நமது ஊரில் நமக்கே வேலை வாய்ப்பு. ஸோ அதெல்லாம் பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். 12ஆம் வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் பிணையில்லா கடன் வசதி இதெல்லாம் உண்மையாவே பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இதெல்லாம் யூத் ஜென்ரேஷனுக்கு மிகவும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ இன்னைக்கு அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத டீகோட் பண்ணோம். எது எது நடக்கும், எது எது நடக்காது, எது எது அவர் வாயிலிருந்து அடிச்சு விட்ட மாதிரி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணியோ இல்லை அவரை தாழ்த்தி பேசணுமோ அந்த ஒரு எண்ணத்தில் ரெடி பண்ணலை. ஒரு ஆடியன்ஸா ஒரு மக்களா அந்த அவர் சொன்ன வாக்குறுதியை கேட்கும்போது என் மனசுல என்னென்ன பட்டுச்சோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.